ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கயல் சீரியலில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஒரு பக்கம் நம்மளுடைய சக்தியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க வந்து மிரட்டிட்டு வந்து போகிறாங்க. ஸோ அதனால ரொம்பவே கோவப்பட்ட நம்ம கயல் வந்து இதுக்கு மேலே சிவசங்கரியை சும்மாவே விட்டு வைக்கக்கூடாது. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிட்டு அவங்கள வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கா. ஏன்னா சக்தி தான் வந்து யாருமே இல்லாத நேரத்தில் தனக்குன்னு சப்போர்ட்டாக வந்து நின்ன ஒரு பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இவங்க வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்ட நம்ம கயல் வந்து ஸோ இதுக்கு மேலே இந்த சிவசங்கரியை சும்மாவே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு சிவசங்கரி வீட்டுக்கே வந்து போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட குடும்பத்தை நீ வந்து ரொம்ப இது பண்ணிட்ட, நான் எவ்வளவோ தூரம் பொறுமையாக இருந்துட்டு பார்த்துட்டேன், ஆனாலுமே நீ அதை வந்து கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை, இதுக்கு மேலே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரியை பலார்னு ஒரு அறை விட்டுருவாங்க. அது மட்டும் கிடையாது, சிவசங்கரி இதுக்கப்புறமும் என்னோட லைஃப்குள்ளே நீ தலையிட்ட ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு வந்து போவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ கடைசியில் நம்ம கையிலேயே வந்து கடத்தி கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம சிவசங்கரி வந்து யோசிச்சுட்டாங்க. ஸோ இந்த ட்விஸ்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து மிரட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ வீட்டில் போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. காமாட்சி வந்து ரொம்பவே பயந்துருவாங்க. ஏன் கையில் எதுக்காக நீ இப்படி பண்ண, எப்பயுமே நீ பொறுமையாக இருக்கிற ஆள் தானே அப்படின்னு சொல்லும்போது, எந்த விஷயத்த வேணாலும் பொறுமையாக இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏற்கனவே உங்கள் மேலே கை வச்சப்போவே எனக்கு வந்து அவ்வளோ கோபம் வந்துச்சு, சரி அதை கூட நான் வந்து பொறுத்துட்டு இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி யாருமா எனக்காக வந்து அவ்வளோ தூரம் கூட வந்து நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பொண்ணு, அவங்க குடும்பத்தில் போயிட்டு ரவுடிகளை அனுப்பி மிரட்டியிருக்காங்க, அவங்க வீட்டில் வயசு பொண்ணுங்க இருக்காங்க, எனக்காக சப்போர்ட் பண்ண வந்து அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ண முடியும், இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் போயிட்டு அவளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மூர்த்தியும் அன்பும் பார்த்தீங்கன்னா கயல் பண்ணது ரொம்பவே சரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும் கயல், ஆனால் இவ்வளோ லேட்டாக தான் நீ வந்து பண்ணியிருக்க, இப்போயாவது உன்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு உன்னோட லைஃப்பில் அவங்க குறுக்க வராமல் இருந்தால் அதுவே நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவசங்கரி அடி வாங்கின அந்த அவமானத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட தீபிகா வந்து ரொம்பவே பொங்கி எழுகிறாங்க. உங்களையே வந்து அடிக்கிற அளவுக்கு அவளுக்கு வந்து அவ்வளோ தைரியம் இருக்கா, அதுவும் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களே அடிச்சுட்டு போயிட்டா ஆண்டி, இதுக்கப்புறமும் நம்ம அவளை வந்து சும்மா விட்டு வைக்கவே கூடாது, அவளோட உயிர் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தீபிகா சொன்னதை கேட்டு நம்ம சிவசங்கரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அந்த கயலுக்கு வந்து இதுதான் வந்து கடைசி நாள், ஸோ என் கையால் தான் அவளுக்கு வந்து சாவு அப்படிங்கிறது இருக்குது, அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அவள் உயிரோடையே இருக்கக்கூடாது, என்னையே வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ திமிரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரவுடிகளை விட்டு நம்ம கயலை வந்து கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்காக கௌதமியும் வந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வந்து கயல் என்னையே வந்து அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, உங்களை வந்து அடிச்சுட்டு போயிட்டாளா, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னு பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கா அப்படின்னா அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா சும்மாவே அந்த கௌதமுக்கு கையில் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்குது. ஸோ எப்படா ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்போ பத்தாததுக்கு சிவசங்கரி மூலமாக இதை நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து பிளான் பண்ணுறான் போல இருக்குது. ஸோ அதனால பத்தாததுக்கு சும்மாவே இந்த தீபிகா வந்து சிவசங்கரியை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கா. அண்ட் இந்த பக்கம் கௌதமும் பார்த்தீங்கன்னா அவனோட பங்குக்கு வந்து அவளெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது, அவள் வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளையுமே வந்து ஏற்றி விட்டுறதுனால ஸோ சிவசங்கரி வந்து இம்மிடியேட்டாக வந்து அந்த ரவுடி பசங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவளை வந்து நீங்கள் கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடத்தி கொண்டு போயிட்டு வைங்க, நான் மற்ற விஷயத்துலலாம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு வந்து ரொம்பவே திமிரான ஒரு பொண்ணு, அதனால் கடத்தும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் நீங்கள் வந்து கடத்தணும், எங்கே நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் என்னோட பேரை நீங்கள் யூஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சிவசங்கரி வந்து சொல்லி வச்சுறாங்க. ஸோ என்னதான் நம்ம கையில் வேலை ஒரு பயம் இருக்க போல இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவளை வந்து கடத்தி அவளை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா சிவசங்கரி. ஸோ எழிலும் பார்த்தீங்கன்னா என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியலை, ஏன்னா எழில் வந்து ஹாஸ்பிட்டலில் இன்னும் தான் இருக்கார், அவரை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட வந்து இல்லை. ஸோ சொல்லணும் அப்படின்னா அவருக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையோ என்னமோ தெரில, அவர் எப்போ கண்ணு முழிச்சு எப்போ வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்பவே பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்தால் தான் இங்கே நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து கிடைக்கும், இது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் அவங்களுமே எதுவுமே தேடலை, இவங்களுமே பார்த்தீங்கன்னா இவரை கண் முழிக்க வைக்கிற மாதிரியே வந்து ஒரு ஒரு காட்சிகளை வந்து இன்னும் கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, போய் நம்ம சக்தியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சக்தி வீடு வரைக்கும் போயிட்டு அவளை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
"ஏன் கையல் என்னாச்சு? இந்த நேரத்தில ஏன் நீ போற? பேசாம இருந்துட்டு நாளைக்கு போவே, இல்லன்னா நாங்க வேணா கூட வரவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, பரவாயில்லம்மா. சக்தி எனக்காக எவ்வளவோ தடவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறபோது, அவங்க வீட்ல உள்ளவங்க கண்டிப்பா வந்து என் மேல கோவமா இருப்பாங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசினா தாம்மா அது சரிப்பட்டு வரும். நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளியில போறாங்க. ஸோ போம்போதே கயலுக்கு ஒரு சில தடங்கல் மாரி வந்து நடக்குது. அப்பவே காமாட்சி வந்து போம்போதே இந்த மாரி தடங்கல் நடக்குது கையல். அதனால இப்போதைக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா, பரவாயில்லன்னு" சொல்லும்போது, மூர்த்தி சொல்றா, "வேணும்னா நான் வேணா உன் கூட வரணுமா கையல்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மூர்த்தி பரவால்ல. நீ வீட்ட பார்த்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ வண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து கிளம்பி போறாங்க சக்திய பார்க்கறதுக்காக. அண்ட் கரெக்ட்டா வந்து அந்த நேரத்தில ஊடல்ல வந்து அந்த ரவுடி பசங்க வந்து கயல் வண்டிய வந்து இடிச்சிடுறாங்க. "ஏய் யார்றா நீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம கயல் கேட்கும்போது, "இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வாய மூடிட்டு இருந்தேன்னா உனக்கு நல்லது. ஏதாவது கத்தி சத்தம் போட்ட அதுக்கப்புறம் உன் உயிரே இருக்காது." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மிரட்டுறீங்களா? யார் உங்கள அனுப்பி வச்சது? ஒழுங்கு மரியாதையா சொல்லிருங்க. நான் வந்து போணும். என்னை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்ல, "ஓ! நீ எங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணிற போறியா? எங்க பண்ணு பார்ப்போம்." என்னடா அவங்க சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு ரொம்ப திமிரான பொண்ணா இருப்பா போல இருக்கே. இவளெல்லாம் சரிப்பட்டு வராது இப்படி பண்ணா. அவள போயிட்டு வந்து அட்றா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, ஸோ கையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைட் எல்லாம் வந்து பண்றாங்க அந்த ரவுடி பசங்க கூட பயங்கரமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்ண முடியும்? கடைசி நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து பின்னாடி இருந்து அந்த கர்ச்சீஃப்ல பார்த்தீங்கன்னா, மருந்து வச்சு அவ மூஞ்சிலயே வந்து வச்சதுனால, அப்படியே நம்ம கயல் வந்து மயங்கி விழுந்துர்றா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கயல வந்து கடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரவுடி பசங்க சிவசங்கரிக்கு ஃபோன் பண்ணி, "மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ண நாங்க ஒரு வழியா வந்து கடத்தியாச்சு. நீங்க சொன்னது சரிதான். அந்த பொண்ணு ரொம்ப திமிரான பொண்ணா இருக்கு. எங்க ஆளுகளெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்துட்டா." அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடா சொல்றீங்க? என்ன ஆச்சு? அவள கடத்துனீங்களா இல்லையா? இல்ல அவ தப்பிச்சுட்டாளா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல மேடம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவள வந்து நாங்க வந்து கையும் களவுமா புடிச்சு கடத்தியாச்சு. இப்போ அவ கைய காலெல்லாம் கட்டி போட்டு, நீங்க சொன்ன இடத்துக்கு தான் நாங்க கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கோம். நீங்களும் நேரடியா அங்க வந்துருங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சூப்பர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சிவசங்கரி பயங்கரமா வந்து சந்தோஷப்படுறா. "என்ன ஆன்ட்டி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி தீபிகா கேட்கும்போது, "அந்த கையில ஒரு வழியா நம்ம பசங்க கடத்திட்டாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "சூப்பர் ஆன்ட்டி. இது போதும் ஆன்ட்டி. இதுக்கப்புறம் அவள நம்ம வந்து உயிரோடயே விடக்கூடாது. நம்ம அவளுக்கு குடுக்குற டார்ச்சர்ல அவள வந்து இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து நெனைக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி வா நம்ம போய் அவள போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரி, தீபிகா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கிளம்பி வந்து அந்த ஒரு குடவுன் மாரி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. ஸோ நம்ம கையல் பார்த்தீங்க அப்படின்னா, மயக்கத்தில தான் வந்து இருப்பாங்க. சேர்ல வச்சு கட்டி போட்டுட்டு மயங்கி வந்து கிடப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா வந்து அந்த குடவுனுக்கு வந்து நம்ம சிவசங்கரி வந்து வருவாங்க. ஸோ வந்தவுடனே வந்து கயல் வந்து மயங்கி இருக்கிறத பார்த்தவுடனே வந்து, பரவால்ல. கரெக்ட்டான டைமிங்ல நான் சொன்ன மாதிரி இவள கடத்திட்டீங்க. இதுக்கப்புறமும் இவள வந்து நம்ம விடுற மாரியே வந்து கிடையாது. இவ எங்கேயுமே தப்பிச்சிடவே கூடாது. இவளோட சாவு இந்த குடவுன்ல மட்டும் தான் நடக்கணும். இவ உயிரோடயே இந்த இடத்த விட்டு வெளியில வந்துரவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க கிட்ட நம்ம சிவசங்கரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் யாரு நம்ம கையில காப்பாத்த போறாங்க? எழிலா? இல்ல சக்தியா? இல்ல அவளே காப்பாத்திக்க போறாளா? இல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எபிசோட எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.